டிஏபிக்கு எதிராக தீவிர பிரச்சாரத்தில் குதிக்கப் போவதாக அறிவித்துள்ள அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலேவிடம் அது குறித்து விளக்கம் பெறப்போவதாக கட்சித் தலைவர் ஸ்ரீ அஹமத் ஜைட் அமீடி கூறியுள்ளார். நேற்றைய அம்னோ இளைஞர் பிரிவு மாநாட்டில் மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த அக்மால் இனி டிஏபியை எதிர்த்து இறுதி வரை போராடப் போவதாக சூளுரைத்தார். அம்னோ டிஏபி இரண்டுமே ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றிருப்பதால் அவரின் இப்பேச்சு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்துரைத்த துணை பிரதமருமான ஜைட் அக்மால் யாரை தாக்கப் போகிறார், எதை தாக்கப் போகிறார் என்பதை அவரிடமே விளக்கம் பெறுவேன் என்றார். அக்மாலின் பதவி விலகல் அம்னோ ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து விலகுவதற்கு கொடுக்கப்படும் அழுத்தம் என்பதையும் ஜாஹிட் மறுத்தார். அது அவரது தனிப்பட்ட முடிவு. அரசு பணியில்லாமல் இனி கட்சி பணிகளில் அக்மால் அதிகம் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கும் என்றார் அவர். டிஏபி எல்லை மீறி விட்டதாகவும் எனவே அம்னோ ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டும் எனவும் கடந்த வாரம் இளைஞர் பிரிவின் சிறப்பு மாநாட்டை கூட்டி அக்மால் பேசியிருந்தார். ஆனால் அதனை நிராகரித்த ஜாஹிட் முழு தவணை முடியும் வரை அம்னோ ஒற்றுமை அரசாங்கத்தில் நீடிக்கும் என அறிவித்தார். இதனால் அதிருப்தியுற்ற அக்மால் பதவி விலகப் போவதாக வதந்திகள் கிளம்பிய நிலையில் தற்போது அவர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்திருக்கின்றார். தனது இளைஞர் பிரிவு தலைவர் பதவியை அவர் இன்னும் தொடர்கிறார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.